ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு புதுசான டாபிக். இப்போ நம்ம உடல் முழுக்க ஒரு பொருள் சுரக்கிறது. அதுதான் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம். இது இயற்கையாகவே சுரக்கிறது. இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே பேசுவாங்க. இப்போ அதை பற்றின புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையாகவே உடல் முழுக்க சுரக்கக்கூடியது. சரி, இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்மோன் உடல் முழுக்க சமநிலைப்படுத்தும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஹோமியோஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ஹார்மோன் இப்போ ஒரு இடத்துலயே உட்காந்துட்டு இருக்காது. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஆர்கன்ஸுக்கு தகவலை பரிமாற்றம். இப்போ தகவலை கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது ரத்தம் எல்லா இடத்துக்குமே செல்லுது இல்லையா? அதனால ரத்தத்தின் வழியாக தான் இந்த ஹார்மோன்ஸ் நம்ம டிராவல் பண்ணி போகுது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் இப்போ எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உறுப்புகள் இப்போ செக்ரெட் ஆகிற பிளேசஸ் சொல்லலாம். சில உறுப்புகள் இருந்து ஹார்மோன்ஸ் வருது. இல்லை அப்படின்னா இங்கே எந்த நேரத்துல செக்ரிஷன் பிளேஸ், அதாவது செக்ரெட் ஆகிற இடத்துல இந்த ஹார்மோன்ஸ் உருவாகுது, ஃபார்மேஷன் ஆகுதுன்னு நம்ம அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் உடல் முழுக்கமே சமநிலையில் இருக்க முடியும். இப்போ எந்த இடத்துல வீக்கோ அந்த டோட்டல் பாடியே, என்டையர் பாடியே பார்த்தீங்கன்னா உடல் முழுவதுமே ஜஸ்ட் ஒரு சோம்பலையும் ஒரு சோர்வு நிலையும் இப்போ உடல் முழுக்குமே பாதிப்புக்கு உள்ளாகும். ஏன்னா ஹார்மோன்ஸ் எல்லா இடமும் சரி சமமாக அது பரவனா மட்டும்தான் உடல் சமநிலையில் இயங்கும் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, உடல் முழுவதும் சமநிலையில் இயங்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா எல்லா உறுப்புகளுமே அப்போதான் சமநிலையில் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் என்ற சில ஹார்மோன் நேம் சொல்கிறேன். இப்போ ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு மேலேயோ இல்லை பசங்க மேலேயோ இல்லை நம்ம பிடிச்சவங்க மேலேயோ அன்பு காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சிடோசின் என்ற ஒரு ஹார்மோன். இப்போ நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன், அது காரணம் பார்த்தீங்கன்னா கார்டிசோல் என்ற ஹார்மோன். இப்போ மெலாட்டனின் என்ற ஹார்மோன் அந்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தூக்கம் வரதுக்கு காரணமே அந்த ஹார்மோன் தான் காரணம். இந்த மாதிரி அட்ரினலின் காரணம். இப்போ யாராவது நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா அது தடுக்குது இல்லையா, அதுக்கு இந்த அட்ரினலின் என்ற ஒரு ஹார்மோன் தான் காரணம். இப்போ இந்த உடல் முழுக்க இந்த ஹார்மோனுடைய தாக்கம் அதிகமான ஒரு சக்தியா நம்ம சொல்லலாம். இப்போ ஹார்மோன் கூடவோ குறைவோ இருந்தாலும் பிரச்சனை தான். ஹார்மோன் ஒரே நிலையில தான் இருக்கணும். ஏன்னா அது மெயின்டைனாக தான் இருக்கணும், ஸ்டேபிளாக தான் சுரக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போது பேன்கிரியாசிஸ் அது ஒரு உறுப்பு, நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு. அதாவது தமிழில் கணையம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கணையத்தில் பீட்டா செல்லுன்னு ஒரு செல் இருக்குது. இந்த பீட்டா செல்லில் சுரக்கக்கூடியது ஒரு ஹார்மோன். அதுக்கு பெயர் தான் இன்சுலின். இப்போ இன்சுலின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைனாக சுரக்கணும். இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி வரும். காரணம் என்னென்னா இன்சுலின் பார்த்தோன்னா ரொம்ப சில பேருக்கு கம்மியாக என்ன பண்ணோம் சுரக்கும். இப்போ பார்த்தோன்னா சர்க்கரை வியாதி அதுக்கு கரெக்டாக ஃபார்மேஷன் ஆகிடும். இல்லை அதிகமாக சொன்னாலும் சர்க்கரை வியாதி ஃபார்மேஷன் ஆகிடும். அப்போது ரத்தத்தில் சர்க்கரை ஸ்டேபிளாக இருக்கணும், மெயின்டைனாக இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக சுரக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக சர்க்கரை வியாதி நமக்கு வந்துடும். ஸோ அப்போது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் நம்ம உடலில் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஹார்மோன்ஸ் ஹோமியோஸ்டாட்டஸ் அப்படின்னா சமநிலைப்படுத்துகிறது, இந்த பாடியை ஃபுல்லாக சமநிலைப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திட்டமாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புது கண்டென்ட் எடுத்து நாம் அதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ.